தமிழகத்தை அதிரச் செய்துள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனை காவலில் எடுக்க போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த விவகாரம் ஏற்கனவே தமிழகம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அரசியல் ரீதியாகவும் குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்நிலையில் கைதான ஞானசேகரனை காவலில் எடுக்க போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். போலீசாருடைய இந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக இது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளானது முன்வைக்கப்பட்டு பல எதிர்கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சியினர் இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பாக ஞானசேகரன் என்ற குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரை நீதிமன்ற காவல்ல சிறையில் அடைத்த நிலையில குறிப்பாக தொடர்ச்சியாக பல்வேறு அவரது பெண்கள் புகைப்படங்கள் அவரது செல்போனில் இருந்ததால அந்த செல்போனை ஆய்வகத்துக்கு அனுப்பி அதன் தடயங்களை சேர்க்கக்கூடிய பணியில கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அவர் அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்த போது அப்போது யாரிடமும் அந்த நபர் ஞானசேகரன் என்பவர் சார் என அழைத்து செல்போனில் பேசியதாக ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டு தற்போது அந்த யார் இந்த சார் என பல்வேறு அந்த நபர்கள் எதிர்கட்சியினர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு இதுல கேள்விகள் எழுந்துள்ள நிலையில தற்போது இவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஞானசேகரனை 10 நாட்கள் போலீஸ் காவல்ல எடுக்க கோரி தற்போது மனு தாக்கல் ஒன்று செய்துள்ளனர். இந்த மனு மீதான விசாரணை கூடிய விரைவில், அதாவது நாளை அல்லது நாளை மறுதினம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல வர இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விசாரணைக்கு பின்னரே எவ்வளவு நாட்கள் போலீஸ் கஸ்டடி வழங்குவார்கள் என சைதாப்பேட்டை நீதிமன்றம் முடிவு செய்யும். அவரிடம் விசாரணை நடத்திய போதுதான் இதே போல அண்ணா பல்கலைக்கழகத்துல வேற ஏதேனும் மாணவிக்கு இவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளாரா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தவிர்த்து வெளியில் ஏதேனும் பெண்களுக்கு இவர் பாலியல் வன்கொடுமை செய்து புகைப்படத்தை ஏதேனும் எடுத்து வைத்துள்ளாரா என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது தற்போது சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவரிடம் சென்றிருப்பதால இதுல பல கேள்விகளும் எழுகிறது. அவர்களும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதால இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்துல தற்போது தேசிய மகளிர் ஆணையம் தரப்புல விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில போலீசார் அவரிடம் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் ஒன்றை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.